சுடருக்கு நீதான் அவ அப்பான்னு இந்த ஜென்மத்துல நீ அவகிட்ட சொல்லவே கூடாது. உன்னோட நண்பன் கர்ணாவுக்கும் சுடர் என்னோட பொண்ணுன்னு எப்பவுமே தெரியக்கூடாது. இங்க பாரு, என் கண்டிஷனை மீறி நீ சுடர்கிட்ட ஏதாவது சொன்ன, எப்பவுமே என் பொண்ணு முகத்துல உன்னால முழிக்க முடியாத தூரத்துக்கு நான் அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுவேன். நான் சொல்ல மாட்டேன். நான் யாருக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் சுடர் கூட பேசினா மட்டும் போதும். அபி, நான் ஒருத்தன் இங்க உயிரோட தான் இருக்கேன் அபி. அண்ணா, நான் உன்னோட அண்ணங்கிற நினப்பு உன் மனசுக்குள்ள ஓரத்துலயாவது ஒட்டி இருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு என்கிட்ட தெளிவா சொல்ல. சுடருக்கு ஏக்க ஜுரம் வந்ததுக்கு காரணம் நமக்குள்ள பேசிக்கிறது இல்லைங்கிறத தாண்டி வேற என்னமோ ஒண்ணு இருக்கு. அண்ணா. அபி, அபிமா, ஏய் என்னடா என்னாச்சு? இங்க பாரு. ஏய் ஏன் மாளற? இங்க பாரு, என்னாச்சுன்னு சொல்லுடா. அந்த வெற்றிதான் சுடர் இத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருந்த கேப்டன். நீ என்னமா சொல்ற? ஆமாண்ணா, வெற்றி வந்து நம்ம வீட்டு வாசல்ல அம்மா நான் சொல்லிட்டே இருப்பேன்ல, இவர்தான் கேப்டன். எனக்கு தெரிஞ்சு சுடர் சைக்கலாஜிக்கலா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கான்னு தான் அவளோட முகமே சொல்லுது. சுடர் நான் பார்க்கணும். நீ யாரா அவளுக்கு? நான் அப்பாடி, நான் அப்பா. என் குழந்தை சுடர் தானே வெற்றிக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு, இந்த வீட்டு பொண்ணுதான் சுடர்னும் அவனை நம்ப வைக்கணும்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். என்னால முடியல. இப்ப அவனுக்கும் சுடருக்கும் நடுவுல நான் நின்னு நான் தான் வலியும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். பாசம் வச்சுட்டா அதுல இருந்து குழந்தைங்க மனசை மாத்துறது ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலண்ணா. சுடர் பாவம்னா, என்னால அவளும் ரொம்ப கஷ்டப்படுறா. அவளுக்கு பொறுமையாதான் புரிய வைக்கணும். இல்லம்மா, ஆனாலும் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ராட்சசன் கிட்ட சுடர் கூட கேப்டனா பழகிக்கலான்னு நீ சம்மதிச்சிருக்கவே கூடாதுமா. எனக்கு வேற வழி தெரியலையேண்ணா. இல்ல அபி, இல்ல, நான் அந்த வெற்றியை சும்மாவே விட மாட்டேன். அண்ணா ப்ளீஸ், இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ இதுல தலையிட்டு எதையும் சீரியஸ் ஆக்க வேண்டாம். முக்கியமா சரளானிக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பெருசாகும்னா நானே எப்படியாவது இந்த சிக்கல்ல இருந்தெல்லாம் விடுதலையாகி சுடரை கூட்டிட்டு யாருக்கும் தொல்லை இல்லாம எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு நாங்க போயிடுறோம். அதுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுனா ப்ளீஸ். அபி, என்ன அபி?
அந்த இடத்துலயே இறங்கி பேசியிருக்கணும். இல்ல ஸ்வேதா, அவங்க 2 பேரும் பேசிட்டு கிளம்புறப்ப தான் நான் பார்த்தேன். முதல்ல ஷாக் ஆயிட்டேன். என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. அதான் வீட்டுக்கு வந்து அப்புறம் பேசி முடிவு பண்ணிக்கலாம்னு வந்துட்டேன். வெற்றி, கர்ணா சொல்லு நீ கர்ணா. அபியை பார்த்து பேசுனீங்க? ஆமா, பார்த்தேன், பேசினேன். அவ கூட நீ போய் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு வெற்றி? வேற என்ன பேசியிருப்பாரு? கூட இருந்தே குழி பறிச்சு ஒரு வழியா பார்வதி அக்காவை இல்லாம பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீ சீக்கிரம் வெளியே வந்தாதான் அடுத்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும்னு பேசியிருப்பாரு உங்க அருமை ஃப்ரெண்டு. தயவு செஞ்சு சம்பந்தம் இல்லாம எதுவும் கற்பனை பண்ணி பேசாதீங்க. இந்த பாரு, அன்னைக்கு மாணிக்கம் கிட்ட இருந்து இவரை காப்பாத்தினப்போ நானே உன்னை தப்பா நினைச்சு ஹர்ட் பண்ணிட்டேனேன்னு யோசிச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா நான் அப்படி நினைச்சது தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் உன்னோட ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பான நோக்கத்தோடும் நான் அவகிட்ட பேசல. வெற்றி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ தான் அந்த அபிய குடோன்ல இருந்து காப்பாத்தணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த குடோன்ல நீ மிஸ் பண்ண அந்த வண்டியோட கீ செயின் எனக்கு என்னைக்கோ கிடைச்சிருச்சு. ஆனா போலீஸால எனக்கு எந்த இஷ்யூஸும் வந்துடக்கூடாதுன்ற மோட்டிவ்ல தான் நீ அந்த மாதிரி செஞ்சிருப்பன்னு நினைச்சு அதை பத்தி கூட நான் கேர் பண்ணிக்காம உங்ககிட்ட நான் பேசாம விட்டுட்டேன். ஆனா இப்போ நீ அபிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருந்துச்சு தெரியுமா? இத பார், இன்னைக்கு என்னால இதுல இருந்து மீளவே முடியல. என்னடா நடக்குது? என்ன நடக்குது சொல்லு. மகேஷோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏரியால தான் இருக்காங்க. நான் கலெக்ஷன் முடிச்சுட்டு வர்ற வழியில அவங்க நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அவங்கள டிராப் பண்ணிட்டு வர்றப்போ தான் அபியை பார்த்தேன். பார்த்து உனக்கு குண்டடி பட்டதை நினைச்சு வேதனையில துடிச்சு போயிட்டேன். இப்ப எப்படி இருக்குன்னு நல்லா விசாரிச்சிருக்க, அப்படிதானே?